லைஃப் ஆஃப்டர் கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட். வணக்கம் மக்களே. லாஸ்ட் கொஞ்ச நாளா நம்ம வாழ்க்கை இந்த வெப் சீரிஸ்லலாம் ஃபில்லர் எபிசோடுன்னு ஒன்று வரும். அந்த எபிசோட் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால வீடியோ எடுக்க முடியல. இதுக்கு மேலேயும் இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு காலைல ஏஞ்ச கையோட பியர்ட் ட்ரிம் பண்ணிட்டேன். எப்படி ராஜா பௌத்மா இருக்கனா? இந்த பியர்ட் மேட்டர்ல ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். என்னன்னா, எதுவுமே அளவா இருந்தாதான் அழகா இருக்கும். ஜாஸ்தி ஆச்சுன்னா எல்லாமே பஞ்சாயத்து தான். அப்புறம் எப்பயும் போல வெட் வைப் வச்சு ஃபேஸை கிளீன் பண்ணிட்டு லாஸ்ட் கொஞ்ச நாளா நம்ம மனநிலை மல்லாக்கா இருந்தனால எந்த வேலையும் உருப்படியா பண்ண முடியல. ஓவர் திங்க் பண்ணியே டைம் ஓடிட்டு இருந்தேன். முன்னாடிலாம் இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ரெண்டே வேலை தான் பண்ணுவேன். ஒன்னு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிரும். அப்புறம் சமைச்சு சாப்பிடுவேன். இப்ப இருக்கிற நிலைமைக்கு நம்மளால ஜிம்முக்குலாம் போக முடியாது. அதனால 1/4 கிலோ கறி வாங்கிட்டு வாங்கம்மான்னு அம்மாட்ட சொல்லியிருந்தேன். லஞ்சுக்கு வரும்போது அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க. நானும் அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலா இன்னைக்கு தாடி ட்ரிம் பண்ணும்போது ஒரு மேட்டர் புரிஞ்சுது. என்னோட லெஃப்ட் சைடு பார்வை ஒரு மாதிரி மங்களா தான் இருக்கும். எனக்கு லெஃப்ட் சைடு பாக்குற எல்லாமே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லான ஷேடோ மாதிரி தான் இருக்குமே தவிர ரொம்ப கிளாரிட்டியெல்லாம் இருக்காது. ரைட் சைடு தான் எனக்கு ஃபுல் விஷனாவே ஆக்ட் ஆகுது. இவ்வளவு நாளா அது ஒரு பெரிய மேட்டரா பாதர் ஆனதே இல்ல. ஆனா இன்னைக்கு பியர்ட் ட்ரிம் பண்ணும்போது ரைட் சைடு ஈஸியா பண்ணிட்டேன். லெஃப்ட் சைடு பண்ணும்போது லைட்டா அன்கம்ஃபர்டபுளாவும் ஒரு மாதிரி அன்ஈஸியாவும் இருந்துச்சு. அப்ப நினைச்சேன், நார்மலா யூடியூப்ல 144p குவாலிட்டியில ஏதாச்சும் வீடியோவை 10 செகண்டுக்கு மேல பார்த்தாலே இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு பார்வையே அதை விட மோசமா இருக்கும் போது தான் தோணுச்சு. விஷன்ங்கிற மேட்டர் நமக்கு எவ்வளவு பெரிய ப்ரிவிலேஜ்னு. அப்புறம் அப்படியே எங்க அம்மா எப்பயும் வைக்கிற சாம்பாரோட நான் பண்ண சிக்கனும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் சீரிஸ் பார்த்துட்டு ரொம்ப நேரம் படுத்து தூங்கிட்டேன். சாயந்தரமா ஏஞ்சி பூஸ்ட் குடிக்கலான்னு பார்த்தா டோர் ஓப்பனா இருந்ததுல பூனை வந்து எல்லா பாலையும் குடிச்சிச்சு. எதுக்கு பூஸ்ட் வேஸ்ட் பண்ணணும்னு வாயில போட்டு அப்படியே வேடிக்கை பார்க்கறதுக்கு மாடிக்கு போயிட்டேன். எப்பெல்லாம் இந்த வானத்தை நான் பார்க்கறனோ அப்பெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் தோணும். இந்த வானம் இவ்வளவு வருஷமா எவ்வளவு மனுஷங்க எவ்வளவு இமோஷன்ஸ் அப்படி எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். பிரேக் டவுன், கம்பேக், லவ், லாஸ், சைலன்ஸ் இப்படி எல்லாமே இந்த உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு ஒரு மனுஷனோட பிறப்புல இருந்து இறப்பு வர அவனை பார்த்துட்டு இருக்கு. அதை அண்ணாந்து பாக்குறப்போ என்கிட்ட ஏதோ கதை சொல்ல வர மாதிரி தோணும். அப்புறம் அப்படியே நைட் ஆகவும் அப்பா டின்னருக்கு முட்டை பரோட்டா வாங்கி கொடுத்தாரு. அதை அப்படியே ஜாலியா சாப்பிட்டு இட்டாலியன் படிக்க உட்காந்துட்டேன். இன்னைக்கு கத்துக்கிட்ட 4 வார்த்தை என்னன்னா, உன்ட பெர்ஃபோவரு அப்படின்னா அர்பி ப்ளீஸ். அப்புறம் அப்படியே டயர்ட்ல தூங்கிட்டேன். வட்டா பாய்.